ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். ஒரு மலையிலேருந்து பனிக்கட்டியை உருட்டி விடும்போது அது கீழே போய் விழுகிற ஸ்டேஜில் சுற்றி இருக்க எல்லா பனிக்கட்டிகளையும் சேர்த்து பெரிய பனிக்கட்டியாக விழும். இது மாதிரி தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் வேலை செய்யுது. எப்படின்னு பார்க்குறீங்களா? நித்தின்னு ஒரு பையன் தன்னோட 25 வயசுல 1,00,000 ரூபாய் பணம் முதலீடு செஞ்சு ஒரு மளிகை கடையை ஸ்டார்ட் பண்ணுறான். முதல் மாதம் அவனுக்கு 5,000 லாபம் கிடைக்குது. அந்த லாப பணத்தை வெளியே எடுக்காம மறுபடி முதலீட்டாவே தன்னுடைய தொழிலில் போடுறான். இந்த மாதம் அவனுக்கு 7,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. திரும்பவும் அதே பணத்தையும் தொழிலில் போடுறான். இந்த முறை அவனுக்கு 8,000 லாபம் கிடைக்குது. இப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5 வருட கடைசியில அவனுக்கு முதலீட்டு பணத்தை விட 3 மடங்கு வளர்ந்து 3 லட்சமா இருக்கு. இதை வச்சு ஒரு பெரிய மளிகை கடையை அவன் ஸ்டார்ட் பண்றான். நம்ம கையில பணத்தை வச்சுக்காம சர்க்குலேஷன்ல பணத்தை விடும்போது அது லாபத்தோட திரும்பி வருது. இதை தான் காம்பவுண்டிங்னு சொல்றோம். ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல நமக்காக நம்மளே காம்பவுண்டிங் ஆகுற அளவுக்கு உழைக்க முடியாது. அப்படியே உழைச்சாலும் வீட்டு வாடகை, கரண்ட் பில், ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்னு செலவு போக வர ரிட்டர்னை அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை ஒரு சில முதலீட்டான கோல்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், லேண்ட், ஸ்டாக்ஸ்னு முதலீடு செய்யும்போது அது நமக்காக உழைச்சு ஃபியூச்சர்ல அதிக ரிட்டர்னை கொடுக்குது. அப்படி வரக்கூடிய ரிட்டர்ன் நம்ம வெல்த் மேன்மைப்படுத்துறதும் இல்லாம நம்மளுடைய பெரிய பெரிய கோலை அச்சீவ் பண்ண உதவுது. இப்படி காம்பவுண்டிங்காக முதலீடு செய்யும்போது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணா மேசிவ் காம்பவுண்டிங்கை ஏர்ன் பண்ணலாம். நம்பர் 1, டைம். இந்த ப்ராசஸ்ல டைம் ரொம்ப முக்கியமான விஷயம். மாசம் 1,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 5 வருடத்துல 5 லட்சம் வேணும்ன்றது முடியாத காரியம். ஸோ நம்ம அது க்ரோ ஆக எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது பெருகி இருக்கும். உதாரணமா ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒருத்தர் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல முதல் வருடத்துல அவங்களுக்கு 36,000 வந்திருக்கும். 2வது வருடத்துல அவங்களுக்கு 74,000 வந்திருக்கும். 3வது வருடத்துல 1,16,000 வந்திருக்கும். 20 வருடத்துல ரிட்டர்ன்ஸ் மட்டும் 15 லட்சம் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம லாங் டேர்மா கொடுக்குற டைம் மூலியமா நம்ம ரிட்டர்ன்ல பெரிய growth பார்க்கலாம். நம்பர் 2, ரீஇன்வெஸ்டிங். நமக்கு வரக்கூடிய ரிட்டர்னை எடுக்காம அந்த ரிட்டர்ன் அமௌண்ட்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்றது. இதுக்கு உதாரணமா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா டிவிடெண்ட், கேபிட்டல் கெயின்ஸ்னு வரக்கூடிய ரிட்டர்னையும் வெளியே எடுக்காம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா காம்பவுண்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 3, ஹை growth இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட் எதுல போடுறதுனால ஹை ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணமா ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 20 இயர்ஸ்க்கு. 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பார்த்தாலுமே அவங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 20 lakhs ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். நம்ம 5 lakhs போட்டு 20 lakhs வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டாலும் இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் 6%. அதுபடி கால்குலேட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு 20 லட்சம் கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய பொருள் 20 வருஷத்துல 64 லட்சம் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். ஸோ ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். 4வது, டாக்ஸ் பிளானிங். நம்ம சூஸ் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்னுக்கு எவ்வளோ டாக்ஸ் டிடெக்ஷன் ஆகுறதுன்னு கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். உதாரணமா அதே எஃப்டில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 15 lakhs கேபிட்டல் கெயினுக்கு லாங் டேர்ம் டாக்ஸ் 10% டிடெக்ட் ஆகும். ஃபைனலி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு லாங் டேர்ம் டைம் கொடுத்து ரிட்டர்ன் அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி டாக்ஸ் பிளானிங் பண்ணுறது மூலமாக காம்பவுண்டிங் எஃபெக்டை அனுபவிக்கலாம். ஸோ திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் பற்றின தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.